பிரதமர் மோடி இன்று திருச்சி வருவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்க கேட்கலாம். சையத் மௌலானா, வணக்கம். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் என்னென்ன ஏற்பாடுகள் திருச்சியை பொறுத்தமட்டில் செய்யப்பட்டிருக்கின்றன? முக்கிய சாலைகள் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன? என்ன நிலவரம்? ஏற்பாடுகள் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்யுங்கள். திருச்சி விமான நிலையத்தில் 1112 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட புதிய முனையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று திறக்க இருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திருச்சி சர்வதேச விமான நிலையம் என்பது புதிய விமான முனையம் கட்ட இந்திய விமான நிலைய ஆணையம் குழுமம் சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டு இது கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. கடந்த 2019ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். அந்த கட்டிட பணிகள் எல்லாம் முடிவற்ற நிலையில் இந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் மோடி அவர்கள் இன்று திறக்க இருக்கிறார். இந்த நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழக ஆளுநர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். விமான நிலையம் உட்பட்ட 19,850 கோடி ரூபாயில் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். முன்னதாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக 2.81 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்காமல் இருந்த நிலையில் அவர்களுக்கு பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு மோடி அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பு உரையாற்ற இருக்கிறார். இதற்காக புதுடெல்லியில் இருந்து திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் காலை 10 மணிக்கு தனி விமானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். பின்னர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு காலை 10:30 மணிக்கு சென்று அங்கு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி அங்கிருந்து 11 மணிக்கு மேல் புறப்பட்டு திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. பிரதமர் வருவதை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் முழுவதுமாக காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு பணியில் பார்த்தீங்கன்னா பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையினர் SPGC 5 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு பணியில் 8000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பிரதமர் மற்றும் தமிழக முதல்வர் வருகையொட்டி திருச்சி புதுக்கோட்டை சாலையில் பாஜகவினர் மற்றும் திமுகவினர் பிரம்மாண்டமான பிளக்ஸ் கட்டோடுகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை முழுவதுமாக தற்போது காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பிரதமர் அதே போன்று தமிழக முதல்வர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்ல இருப்பதால் முழுமையாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சாலைகளில் இருபுறமும் நீண்ட தூரத்திற்கு காவல்துறையினர் கண்காணித்து தீவிரமாக ஈடுபடுகிறார்கள். அதே போன்று எஸ்மி தலைமையிலான தனிப்படையினர் ரோந்தில் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பிரதமர் செல்லும் வழியில் யாரும் குறுக்கே வருவதோ இல்ல வேற ஏதும் சமாவேசம் நடைபெறாமல் இருப்பதற்காக கண்காணித்து வருகிறார்கள். இருபுறமும் காவல்துறையினர் அதிக அளவே காணப்படுகிறார்கள். முக்கிய சாலைகள் அனைத்துமே தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் செல்லும் வரை இந்த பாதைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கும். பிரதமர் அதே போன்று தமிழக முதல்வர் சென்ற பிறகுதான் இந்த சாலைகள் அனைத்துமே செய்யப்படும். போக்குவரத்து மாற்றம் என்பது திருச்சி மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் வரக்கூடிய பாதைகளும் சரி, செல்லக்கூடிய சாலைகளும் இன்றைய தினம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பிரதமர் அவர்கள் தஞ்சை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து செல்ல பிறகுதான் தஞ்சை திருச்சி மாவட்டம் என்பது முழுமையாக தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்து சென்ற பிறகுதான் இந்த தளர்வுகள் தளர்த்தப்படும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சையத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.